இந்த ரெட் ஹில்ஸ்ல ஒரு சின்ன டிராபேக்கு சொல்லணும் இல்லையா? ஏன்னா மெயினாக அட்வான்டேஜஸ் சொல்கிறோம், டிராபேக்ஸ் என்ன அப்படின்னா மெட்ரோவோட கனெக்டிவிட்டி. மெட்ரோவோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு மாதாவரத்தோட ஸ்டாப் ஆயிடுது. உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் பகுதியில் மெட்ரோவோட கனெக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் ஹைலைட்ஸ். சரி, மெட்ரோவோட டெவலப்மெண்ட் இங்கே இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். ஏன் நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கிறோமே இங்கே மெட்ரோ தான் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. முன்னாடி ஒரு ரெட் ஹில்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா குறைஞ்சது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராஃபிக்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் 3 மணி நேரம் சென்னை சிட்டியில் சாதாரணமாகவே ஆகும். சரி, மெட்ரோலாம் வந்துருச்சு அப்படின்னா டிராஃபிக் சுத்தமாக இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த குளத்தூர் மேம்பாலம் வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற எந்த டிராஃபிக்கும் இப்போ சுத்தமாக கிடையாது. ஏன்னா எல்லாமே பைபாஸ்ல மேலே போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால டிராஃபிக்கே இல்லாமல் இருக்குது. இதே எக்ஸாம்பிள் நீங்கள் மாதவரம் மேலே பைபாஸ் போட்டதுக்கு அப்புறமும் அதே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி தான். ஸோ மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னா பெரும்பாலானோர் மெட்ரோவை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இங்கே பை ரோட் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் வரும்போது சராசரி 30 to 45 மினிட்ஸில் ரெட் ஹில்ஸ் டு நீங்கள் வந்து சென்ட்ரலாக இருக்கட்டும் இல்லை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக போயிட முடியும். ஸோ இது போக மெட்ரோவோட இம்பாக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியரஸ்ட் ஹப்ஸ் நீங்கள் வந்து குளத்தூராக இருக்கட்டும் இல்லை மாதாவரமாக இருக்கட்டும் புழலாக இருக்கட்டும், இங்கிருந்து நீங்கள் ரெட் ஹில்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால இங்கிருந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பை லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பை ஆட்டோவா இல்லை பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது கேப் சர்வீஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த இதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும்.